பலவிதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் கூட நம்ம பல உடல் உபாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சார்ந்து அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா சான்சஸ் ஆர் ஹை. ரொம்ப நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்பொழுதுமே வந்து வேகம்னு இருக்கும் பொழுது அந்த வேகத்துக்கு உண்டான ஆங்ஸைட்டி ப்ரோன் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம வந்து ஒரு காரில் போகும்பொழுது ஒரு 80 கிலோமீட்டரில் சில பேர் 100 போவாங்க. அப்படியே அதே வேகத்தில் போயின்னு இருக்க முடியாது. எங்கேயாவது வந்து ஒரே அந்த சொல்லுவாங்கல்ல, நேராக வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்பொழுது இடையூறே இல்லாமல் போனால் கூட எந்த இன்ட்ரூஷன்ஸ் இல்லைனாலும் ஒரு ஹைவே ஹிப்னோசிஸ்ன்னு சொல்லிட்டு கண்கள் நேராக பார்க்கும் பொழுது முழு கவனம் அது இருக்கும் பொழுது நம்மை மீறி நம்ம வந்து கண்கள் வந்து கொஞ்சம் செருகிய நிலைமையில் உறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட மொனாட்டனஸாக ஒரு மெக்கானிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து அப்போ வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிடுவோம். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கூட ஒரு டிரைவர் வந்து டீ சாப்பிட்றாங்க. தூக்கம் இல்லை கலையிலனா கூட ஒரு பிரேக் இருக்குது. அந்த பிரேக் வந்து நமக்கு வேணும். நமக்கே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செக்கிங் மெக்கானிசம் வச்சுருக்கணும். ஒரேடியாக நம்ம வந்து மெக்கானிக்கலாக வேலை செய்கிறது நிச்சயமாக நல்லது இல்லை. பழைய ரசனைகளை கொஞ்சம் வந்து மறுபடி ரீவிசிட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மனசு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே வேகத்தோட உத்வேகத்தோட மறுபடியும் செயல்பட முடியும்.